அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரம்பரியமாக நம்ம வீடுகளில் பண்ணக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். துவரம் பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச துவரம் பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். கடலை பருப்பும் இதில் போட்டு ஊற வச்சு போட்டுக்கலாம். நான் இப்போ துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். வடைக்கு அரைச்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பருப்பு உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்கள், இந்த பருப்பை நல்லா குறகரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை இந்த வதக்கிற வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பருப்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி வச்ச பருப்பு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நான் அந்த இட்லி பாத்திரம் சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் ஆயில் தடவிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவி வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். தாளித்து எடுக்கிறதுக்கு வெந்தயம், 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, துருவின தேங்காய் 1 கப்பு, புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். தாளித்து எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் போட்டுருக்கேன். இப்போ இருக்கிற வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுக்கலாம். 2 மிளகாய் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, கருவேப்பிலை, இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அந்தாட்டி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த தேங்காயில் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளி பழமும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ கரைச்சி வச்சிருக்க கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. குழம்பு கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு நல்லா கொதிச்சாதான் இந்த உருண்டையில் ஆட் பண்ணையில உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக கிளறி விட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்தாலும் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு மசாலா. இப்போ இதில் நம்ம அவிச்சு எடுத்துருக்க உருண்டையெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் அவிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறணும். நல்லா ஆறினா தான் கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டையெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. உருண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிளறி விடக்கூடாது. கிளறி விட்டால் உருண்டைகள்லாம் உடஞ்சிரும். கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்ப ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டைகள்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம கரண்டி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக குழம்பு மேலே மல்லியில் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. வாழை இலை போட்டு கொஞ்சமாக சுட சுட சோறு, அதுக்கு மேலே கொஞ்சம் குழம்பு, கூடவே நம்ம சேர்த்து வச்சுருக்க பருப்பு உருண்டைகளோடு சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.